அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு யுத்தம். என்ன ஈரோடு யுத்தம் என்று யோசிக்கிறீர்களா? எப்போதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பாதையிலே சிக்கல்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த ஈரோட்டு யுத்தம் தொடங்கி கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இடஒதுக்கீடு, சமூக நீதி என்கின்ற விஷயங்கள் வந்த பொழுது சுதந்திர இந்தியாவில் அதற்காக சட்டத்தில் வழிவகுத்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பல்வேறு வகையில் பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கருடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக கோர்ட்டும் நீதித்துறையும் நிறைய தடைகளை விதித்த பொழுது ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் தான் அவையற்றையெல்லாம் உடைத்து இடஒதுக்கீடுக்கு வழிவகை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஈரோட்டு யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தோழர்களே. இப்பொழுது என்ன யுத்தம் என்று கேட்கிறீர்களா? வணிகவியல் கல்வியில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்றை நாங்கள் தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்திலே நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கணக்காளர்களாக வேலைக்கு சேர்ந்தோம். சேர்ந்தவுடன் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. எம்காம் என்ற முதுகலை வணிகவியல் பட்டத்தை முடித்து அதிலும் முதல் வகுப்பிலேயே பாஸ் செய்துவிட்டு எப்போதும் போல நேர்முகத் தேர்வெல்லாம் நடைபெற்று அதற்கு பின்னால் நாங்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அக்கௌண்டன்ட் என்ற போஸ்டில் சேர்ந்தோம். சேர்ந்த பிறகுதான் சொன்னார்கள், இன்க்ரிமெண்ட் வேணும் என்றால் கூட நீங்கள் அக்கௌண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ண வேண்டும், நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் வேண்டும் என்றால் சிஎம்ஏ படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா தடைகளுக்கு மேல் தடையாக போட்டுக்கொண்டே இருக்கிறார்களே என்று நாங்கள் அதிர்ந்தோம். அப்பொழுது எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முதல் முயற்சியாக அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை அணுகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கமாகிய தோமுசா மூலமாக இன்க்ரிமெண்ட்டிற்கு அக்கௌண்ட் டெஸ்ட் பாஸ் செய்ய அவசியமில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை ஆர்டர் மூலமாக நாங்கள் தெளிவு பெற்றோம். அதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தோமுசாவில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் பார்த்து பேசி முடிவு செய்து அதை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம். பிறகு இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் என்பது அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படித்துவிட்டு வருபவர்களுக்கு அடுத்த பதவி உயர்வுக்காக வைக்கப்பட்ட ஒரு தேர்வு. அதை நாங்கள் ஏன் எழுத வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவருக்கும் எம்எஸ்டபிள்யூ படித்தவர்களுக்கும் மற்ற போஸ்ட் கிராஜுவேட் படித்தவர்களுக்கும் அவர்களுடைய சம்பளம், அவர்களுடைய ஃபிக்சேஷன் எல்லாமே வேறு வேறாகவே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலே அது ஒரு பொறியியல் சார்ந்த நிறுவனம் என்பதனால் பட்டய பொறியாளர்களுக்கும் பட்டதாரி பொறியாளர்களுக்கும் தான் அங்கு மிக சிறப்பான ஸ்கேல் ஆஃப் பே உண்டு. எம்காம் படித்தவர்களை பட்டய பொறியாளர்களோடவும் எம்எஸ்சி படித்தவர்களை பட்டதாரி பொறியோர்களோடவும் ஒன்றிணைத்து சம்பளம் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து நாங்கள் போராடினோம். அப்படி போராடும் பொழுது தான் எங்களுக்கு சொன்னார்கள், சிஎம்ஏ என்ற ஒரு படிப்பு இருக்கிறது, அதை பாஸ் பண்ணால் உடனே ப்ரொமோஷன் கொடுத்துருவோன்னாங்க. என்னடா சிஎம்ஏ அப்படின்னு கேட்டால், எங்களோட எம்காமில் நாங்கள் படித்த அதே சப்ஜெக்ட் தான், அடிஷ்னலாக சில பேப்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை படிக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பாஸ் சதவிகிதம் அப்படிங்கிறது 4%, 3% இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு மோசமான நிலைமை இருந்தது. இதை எதிர்த்து நாங்கள் நிறுவனத்தோடு போராடினோம், நீதிமன்றத்தில் போராடினோம். நீதிமன்றத்தில் எங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியை பயன்படுத்தி ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று நினைத்திருந்த வேளையில் ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன், பழைய காலத்திற்கு ப்ரொமோஷன் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். அதற்காக நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் காமர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு வள்ளல் பெருமான் என்கின்ற அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பேட்டர்னாக போட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் இந்த வெற்றியை பெற்றோம். இப்படியெல்லாம் வெற்றி பெற்று நாங்கள் எல்லாம் பதவி உயர்வு ஓரளவிற்கு எங்களுக்கு கிடைத்தது.
அப்படியெல்லாம் பதவி உயர்வு கிடைத்த காலகட்டத்திலே என்ன நடந்தது என்றால், இந்த சிஏ, ஐசிடபிள்யூஏ என்ற இந்த ப்ரொஃபஷனல் படிப்புகள் என்று சொல்லக்கூடிய எல்லா படிப்புகளுமே அஞ்சல் வழி கல்வி மூலமாக தான் நடைபெற்று வந்தன. அதை ஒரு ரெகுலர் காலேஜில், ஒரு ரெகுலர் பல்கலைக்கழகத்திலே பாடமாக வைத்தால் மிக சிறப்பாக நமது மாணவர்கள் தேர்ந்து நல்ல முறையில் செய்ய முடியும். ஆனால் அதற்கு வழிவகை இல்லாமல் இன்று வரை எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கணக்கு சம்பந்தப்பட்ட, கணக்கியல் சம்பந்தப்பட்ட படிப்பிற்கு சிஏ, ஐசிடபிள்யூஏ போன்ற படிப்புகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எம்காமை எடுப்பதே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு கல்லூரிகளிலே எம்காம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சமநிலையற்ற நிலைமை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் ஈரோடு யுத்தம் வருகிறது. இந்த ஈரோடு யுத்தத்தின் சார்பாக நீங்கள் சமீபத்தில் நடந்த சில புத்தக வெளியீட்டு விழா காட்சிகளை இதன் மூலம் காண இருக்கிறீர்கள். இந்த வணிகவியல் பட்டதாரிகளுடைய பிரச்சனையை ஆரம்ப காலத்திலிருந்து காது கொடுத்து கேட்டு மிக சிறந்த வகையிலே இந்த பிரச்சனையை வெளியில் எடுத்து சொன்ன திராவிடர் கழகத்திற்கும், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி ஐயா அவர்களுக்கும் ஈரோடு யுத்தம் என்கிற யூடியூப் சேனலின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை போன்றவர்கள் வணிகவியல் பட்டதாரிகள் இந்த காமர்ஸ் கிராஜுவேட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் உறுப்பினராக சேர்ந்து இந்த யுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.